ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய குழப்பமான விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 19. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை கடவுளாவே எல்லாரும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவைன் பீஸ்டோட ப்ரொடெக்ஷன் நம்ம கண்ட்ரிக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது, அவங்க நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. என்னோட குழந்தைய நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றா. டிவைன் பீஸ்ட் பேக் ஷூ அது இது நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே இதுக்கெல்லாம் நீங்க என்கிட்ட காப்பி ரைட்டே வாங்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டுறா. கடவுளை வரைகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்த காமெடி பண்ணிட்டு இருக்கான். டேய் உங்களுக்குலாம் புரியவே இல்லையாடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துனா. கடவுள் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த காமெடி பண்றான். டே ஓவர் பில்டப் கொடுத்து எனக்கு எரிச்சல உண்டு பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆவரா. கடவுளே மலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ப்ரே பண்றாங்க. இங்க 10 வருஷம் கழிச்சு இங்க தான் எல்ஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு வோக்கா சொல்லவோ, ஆனா இது ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள்னு சொல்லவோ எல்ஃப் வில்லேஜ்க்கு வெளியே ஒரு பெரிய பேரியர் இருக்கு, நம்ம இந்த டெலிபோர்டேஷன் வழியா தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள டெலிபோர்ட் பண்ணி உள்ள கொண்டு போகவும் ஸ்வாட் எடுத்துட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறாங்க. யாரும் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வோக்கா தடுக்குவோம். நீ யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நான் தான் ஃபிலமே அப்படின்னு வோக்கா சொல்லவோ, அப்படின்னா நீங்க தான் சீஃபோட டாக்டரா, ஆனாலும் ஹியூமன்ஸ்க்கு இந்த இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்றான். இவங்க எல்லாம் ரீஇன்கார்னேஷன்ஸ், அது போக ஹீரோ டைட்டில் வச்சிருக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி வோக்கா சொல்லவோ, ஆனாலும் ஹியூமன்ஸ் அலோ பண்ண முடியாது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லவோ, பரவாயில்ல அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸ் வந்து நிக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சோஃபியா அவனோட தலையை வெட்டி அந்த இடத்துல வச்சிருந்தா ஃபட்டிமஸ் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஓ அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? என்ன கொல்றதுக்கு அதெல்லாம் பத்தாது, நீங்க தங்குறதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். எம்பயர்ல என்ன நடக்குன்னு வோக்கா கேட்கவோ, 80,000 சோல்ஜர்ஸை கூட்டிட்டு அவங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபட்டிமஸ் சொல்லவோ, டீமன்ஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஷோன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸ் சொல்லவோ, என்னது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. மத்த ரீஇன்கார்னேஷன்ஸ் அப்படின்னு வோக்கா சொல்றா. எனக்கு நம்ம அந்த ஃபட்டிமஸ் மேல டவுட்டா இருக்கு, நம்ம இங்க வரப்போறோங்கிறத அவன் எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஃபட்டிமஸ் கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும், ஒருவேளை மிஸ் வோக்கா மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி கானா கேட்கவும், மிஸ் வோக்கா எப்பவுமே நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க, அவங்களா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஷோன் சொல்றான். ஒருவேளை மிஸ் வோக்கா நல்லது பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கானா கேட்கறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இவங்க ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த இடம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா பேரியரும் அப்ப ரொம்பவும் பெருசா இருக்கும் போலியா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், பேரியர் பெருசா இருந்தாலுமே அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும், கோயின்டராக்டால கூட அதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வோக்கா சொல்லவும், அப்படின்னா ஹியூகோ எந்த தைரியத்துல இந்த இடத்துக்கு வரா, ஒருவேளை இந்த பேரியரை உடைக்கிற லெவலுக்கு அவன் கிட்ட ஸ்ட்ராங்கான ஏதாச்சும் ஒரு வெப்பன் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம வந்து சேர்ந்துட்டோம், இந்த இடத்துல தான் ரீஇன்கார்னேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வோக்கா சொல்றா. ஹே நான் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வோக்கா சொல்லவோ, நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, என்ன பொறுத்தளவுல நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ, நீ யாரு அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கறா. மத்தவங்கள பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ, ஃபே அதுக்கப்புறமா மத்த எல்லாருமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடவோ, அப்படின்னா இது நம்ம கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஃபே மட்டும் எப்படி அவளோட பழைய உருவத்திலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியப்படுதா. ஃபேவோட மத்த 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே ஃபேவை பார்த்த உடனே ரொம்பவும் ஹாப்பியாய் ஓடி வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க எல்லாம் திரும்ப பாத்துக்கிட்டது நினைச்சு வோக்கா ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கா. ஹே கைஸ் எல்லாரும் வாங்க, இன்னும் சில ரீஇன்கார்னேஷன்ஸ் அவங்க புடிச்சிட்டு வந்திருக்காங்க. மிஸ் வோக்கா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை யாரும் வெல்கம் பண்ண மாட்டாங்க, வரதா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ரெப் போகவோ, இல்ல நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வோக்கா அங்க இருந்து கிளம்புறா. கிளாஸ் ரெப்போ டீச்சர் எப்பவுமே நல்லா தானே பேசிப்பாங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கானா யோசிக்கிறா. எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஹே கைஸ் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரெப் சொல்லவோ, ஒவ்வொருத்தங்களும் தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல 2 பேர் அட்வென்ச்சரர்ஸா இருந்திருக்காங்க, ரீசெண்டா தான் அவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ரெப் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஃபேவோட ஃப்ரெண்ட்ஸும் திரும்பவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவோ, உங்களை தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்லி ஃபே கிண்டல் பண்றா. இந்த இடத்துல 13 பேர் இருக்காங்கன்னா அந்த அட்வென்ச்சரர்ஸ் புதுசா வந்திருக்காங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து 13 பேருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷோன் எண்ணி பாக்குறான். என்னது நீ காணட்டாவா, நீ எப்படி பொண்ணா பிறந்தா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கேட்கவும், அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி காணா வருத்தப்படுறா. வெளியே நடக்கிற பிரச்சனையை பத்தி உங்களுக்கு எந்த அளவு தெரியும் அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தயங்கவோ, நீ எதுக்காக தயங்குற அப்படின்னு சொல்லி காணா கேட்கறா. இல்ல நீ ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லவோ, சரி நான் அப்ப பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு எந்திச்சு போகவா அப்படின்னு சொல்லி காணா எந்திச்சு போகவோ, வேணா அப்படின்னு சொல்லி 2 பசங்க பிடிக்கிறாங்க. அப்பதான் கிளாஸ் ரெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. நாங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு ஜெயில் கைதிங்க மாதிரி தான், நாங்க குழந்தையா இருக்கும்போது எங்களை கடத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, பாதி பேரை காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, மிஸ் வோக்காவை மட்டும் யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், நானாச்சும் யாரையும் பெருசா கொலை பண்ணதில்ல, ஆனா நீ பண்ணதா அதை விடவும் மோசம் அப்படின்னு சொல்லி வோக்காவை பார்த்து சோஃபியா சொன்னதை ஷோன் யோசிச்சு பாக்குறான். எங்க கிட்ட அங்க இருக்கிற யாரும் கான்டாக்ட்லயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவோ, யோயாக்கு என்னாச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவோ,
அவங்க எங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஷோனு காணாவும் தனியா வெளியே வந்து நிக்கிறாங்க. கியோயா நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கியோயாவை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க அந்த டிவைன் பீஸ்ட் எங்க கண்ட்ரிக்கு தான் சொந்தம், அதை எங்க கண்ட்ரி கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரில இருந்து அவனுக்கு பிரஷர் வருது. சோஃபியா சின்ன குழந்தையா இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கா. ஒரு மான்ஸ்டர் எப்படி அவங்களுக்கு சொந்தம் என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். அந்த மான்ஸ்டரை ஒப்படைக்க சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து எங்க அப்பாவுக்கு பிரஷர் வந்துட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரை பாதி பேர் டிவைன் பீஸ்ட் கடவுள்னு சொல்லி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடந்த சில நாட்களாவே அப்பாக்கு நிறைய பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி சோஃபியா நினைக்கிறா. அப்போ எல்ஃபோட சீஃப் ஃபட்டிமஸ் அவனை பார்க்க அந்த இடத்துக்கு வரவோ, ஓ இந்த இடத்துல எல்ஃபெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சோஃபியா ஆச்சரியமா பாக்குறா. ஃபட்டிமஸ் நீங்க என்ன நேர்ல பார்க்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே வரல, உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம், வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வரவே இருக்கிறான். டிவைன் பீஸ்ட்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் பத்தி நான் பேசிட்டு போகலான்னு தான் இங்க வந்தேன். ஹோ அது உங்க குழந்தையா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்துட்டு, ஏரியல் உன்னை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் அனுப்பி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி ஃபட்டிமஸ் சொல்லவும், இது ஏரியலா, டிடர்ஜென்ட் பவுடர் பத்தி இவன் எதுக்காக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சோஃபியா பாக்குறா. அப்படின்னா ரீஇன்கார்னேஷன் பத்தி அவளுக்கும் தெரிஞ்சிருக்கல அப்படின்னு ஃபட்டிமஸ் பேசிட்டு, ஓ என்ன மன்னிச்சிருங்க, உங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்புறான். டீமன் லார்ட் ஏரியல் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கா. ஐயோ பெரிய பிரச்சனை, அவ என்ன தேடிதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா, சரி அம்மா என்னான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த அம்மா ஸ்பைடரோட முக்காவாசி ஸ்டேட்டஸ் எல்லாமே லெவல் கம்மியா இருக்கு. இது எல்லாத்துக்குமே என்னோட பேரலல் மைண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அதுங்க சாதிச்சிச்சுங்க. இப்ப அம்மா ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால என்னால அவங்கள ரொம்ப ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் ஆகி அவங்க அம்மாவை கொல்லலாம்னு சொல்லி போறா. உன்னோட ஸ்டேட்டஸ்லாம் ரொம்பவுமே கம்மியா இருக்கு, நீ இப்போ துரத்துனா கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓடலான்னு பார்த்தா அவ கால் ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த ஸ்பைடர் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம ஹீரோயினோட காலை இப்போ அது துண்டா வெட்டிடுது. ஹீலிங் பண்றதுக்கு கூட டைம் கொடுக்காம நம்ம ஹீரோயினை கண்டினியூஸா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா ஜஸ்ட் மிஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருந்தா. இப்ப பார்த்தா அவளை சுத்தி ட்ராப் செட் பண்ணி அது வளவரிக்குது. டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி தப்பிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த வெப் எல்லாத்தையும் அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல, அவ கீழே போலான்னு பார்த்தா அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோயினோட உடம்பையே துண்டா வெட்டிடுது. இப்ப தலை மட்டும் தான் திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு. என்னடா இது, என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் என் கண்ணு முன்னாடி தெரியுது, சாவறதுக்கு முன்னாடி லைஃப் ஃபிளாஷ் அடிக்கும்பாங்களே அது இதுதானா. அம்மா ரொம்பவும் வீக்கா இருக்காங்க, நான் ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா என்னோட கால்குலேஷன் தப்பா போயிடுச்சு, நான் சாகுறதுன்னு முடிவாய் போச்சு, ஆனா நான் சாகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தப்பிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரலல் மைண்ட் ரெண்டுமே திரும்ப வந்துருது. என்னது நான் திடீர்னு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், அம்மாவோட ஸ்டேட்டஸ் பைன்லாம் கம்மியா இருக்கே, அது எங்க போச்சு நீ நினைச்ச, நாங்க அவங்களோட சோலை சாப்பிட்டதுனால அந்த பவர் எல்லாம் இப்ப நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம யாருங்கிறத அவளுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேரலல் மைண்ட் சொல்லுது. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒன்னா அந்த ஸ்பைடரை அட்டாக் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப நிறைய மேஜிக் பவர் இருக்கிறதுனால டக்குனு ஹீலிங் ஆகி அவ ஃபுல் பாடியோ திரும்ப வந்துருது. ஏங்கப்பா என்னோட ஸ்டேட்டஸ் பைன்லாம் இவ்ளோ ஹை லெவல்ல இருக்கு, இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆவறா. நம்ம ஹீரோயின் வாயில இருந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணியே அந்த அம்மா ஸ்பைடரை துண்டு துண்டா சதறடிச்சு சாவடிச்சிருதா. உனக்கு ஒரு சோகமான விஷயமும் இருக்கு, நாங்க அம்மாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த டீமன் லார்ட் மைண்ட்ல கான்டாக்ட் பண்ணவோ பாடி பிரெயின் டீமன் லார்டோட மைண்டுக்குள்ள போய் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாடி பிரெயின் தான் இப்ப திரும்ப வரல அப்படின்னு சொல்லி அவங்க சோகமாகவும், அவளுக்கு எதுவும் ஆகாது, டீமன் லார்ட நம்ம பாத்துக்கலாம்னு பார்த்தா டீமன் லார்ட் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. ஜாக்கிரதையா இரு பாடி பிரெயின் அப்படின்னு நம்ம ஹீரோயின் டெலிபோர்டேஷன் ஆயிருந்தா. இப்போ அந்த டீமன் லார்ட் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு குயின் டெராக்டர் இறந்து கிடக்கிறத நினைச்சு ரொம்பவும் வருத்தமா இருக்கா. இப்போ உனக்கான டைம் வந்துடுச்சுன்னு தோணலையா, நம்ம ஏன்ஷியன் பீஸ்ட் எல்லாம் இப்போ ரிட்டையர் ஆக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிராகன் சொல்லவோ, நான் இப்போ பேட் மூட்ல இருக்கேன், வாய மூடு அப்படின்னு அவ சொல்றா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீயே ஆட்சி பண்ணிட்டு இருப்ப, உன்னோட டைம் இப்போ முடிஞ்சு போச்சு, இது மத்தவங்களுக்கான நேரம் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவோ, உன்னை வாய மூடுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அதை ஒரே அட்டாக்ல கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. குயின் டெராக்டாக்ட் நம்ம ஹீரோயின் அழிச்சிட்டா. இப்ப குயின் டெராக்டாக்ட்னு ஒன்னு இருக்க வேண்டிய பிளேஸ்ல எந்த ஒரு ஸ்பைடருமே இல்ல அப்படிங்கிறதுனால டீமன் லார்ட் இப்ப செம டென்ஷன்ல இருக்கா. இங்க ஷோனோட டைம் லைன்ல அந்த 11 பேரையும் ஏதோ ஜெயில் கைதிங்க மாதிரி தான் அந்த எல்ஃப் வில்லேஜ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அது பக்கம் அந்த ஃபட்டிமஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் டவுட்டாவே தான் இருந்துட்டு இருக்கு. சோஃபியா அந்த ஃபட்டிமஸ் அதாவது எல்ஃப் வில்லேஜோட ஹெட்டோட தலைய துண்டா வெட்டி அந்த இடத்துல போட்டிருக்கா. ஆனாலுமே அந்த எல்ஃப் வில்லேஜோட ஹெட் ஃபட்டிமஸ் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான். அது போக அவங்க டீச்சர் ஓகா என்னடான்னா இவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தது இத்தனை நாளா. ஆனா அவங்க எல்லாரையுமே ஏதோ ஒரு ஜெயில் கைதிங்க மாதிரி தான் அந்த எல்ஃப் வில்லேஜ்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. மிஸ் ஓகா உண்மையிலேயே நல்லவளா கெட்டவளா, ஃபட்டிமஸ் எதுக்காக இப்படி பண்ணணும், அப்புறமா நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்டுக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.